துளு நாட்டின் அடர்ந்த காடுகளில் பஞ்சுர்லி மற்றும் குலிகன் என்ற இரண்டு தெய்வீக ஆன்மாக்கள் காலத்தால் மறக்க முடியாத கதைகளை உருவாக்கின. இவை வெறும் புராண கதைகள் அல்ல, மக்கள் வாழ்வில் ஆன்மீக உணர்வை ஏற்படுத்தும் ஒரு பகுதி. பஞ்சுர்லி என்பது ஒரு பன்றி முகம் கொண்ட தெய்வம். துளு மொழியில் பஞ்சுர்லி என்பது காட்டு பன்றியின் குட்டி என்று பொருள். ஒரு நாள் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி வாழும் ஆனந்த தோட்டத்தில் ஒரு காட்டு பன்றி இருந்தது. அதன் குட்டியை பார்வதி தேவி மிகவும் அன்போடு வளர்த்தார். ஆனால் அந்த குட்டி ஒரு கட்டத்தில் தோட்டத்தை அழிக்க ஆரம்பித்தது. இதை பொறுக்க முடியாமல் சிவபெருமான் கோபத்தில் அதை கொன்றார். பின்னர் பார்வதி தேவி அந்த குட்டியை நினைத்து மிகவும் வருந்தியதால் சிவபெருமான் அந்த பன்றியை உயர்த்தெழச் செய்து பூமிக்கு மக்களின் பாதுகாவலராக அனுப்பினார். பஞ்சுர்லி ஒரு கருணைமிக்க தெய்வம், ஆனால் நேர்மையற்றவர்களை தண்டிக்கவும் தயங்காது. துளு நாட்டில் பஞ்சுர்லி பூமி, காடு, மக்கள் ஆகியவற்றின் காவலராக வழிபடப்படுகிறார். பூத கோலா என்ற விழாவில் பஞ்சுர்லியின் ஆன்மா நடன கலைஞரின் உடலில் இறங்கி கிராம மக்களுக்கு தீர்ப்பு வழங்குவதாக நம்பப்படுகிறது. மறுபுறம் குலிகன் என்பது ஒரு தீவிரமான ஆன்மா. ஒரு நாள் பார்வதி தேவி சிவபெருமானுக்காக சாம்பல் கொண்டு வந்தார். அந்த சாம்பலை சிவபெருமான் தன் மேனியில் பூசிய போது அதில் ஒரு கல் இருந்தது. அதை சிவபெருமான் நீரில் வீசிய போது அது ஆற்றில் விழுந்தது. சிவனின் திருமேனி பட்டதால் அது உயிர் பெற்று பூதகணமாய் உருவெடுத்தது. அவ்வாறே பிறந்தான் குலிகன். அவன் விஷ்ணுவின் சேவைக்காக அனுப்பப்பட்டாலும் யாராலும் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு அவனின் அழிக்கும் குணம் இருந்தது. பின்னர் அதை சகிக்க முடியாமல் விஷ்ணு அவனை நெல்லளு பாம்பின் வயிற்றில் பிறக்க சாபமிட்டார். 9 மாதங்களுக்கு பிறகு குலிகன் அந்த பாம்பின் வயிற்றை